Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து B3 ல எப்படி values insert பண்றதுன்னு சொல்லிட்டு சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது எப்பவுமே வந்து B3 of order 3 னு கொடுத்தா நமக்கு என்ன இருக்கணும் m equal to 3 அதாவது ஆர்டர் m ன்னு நான் சொல்றேன். சோ m ங்கற இடத்துல நான் 3 ன்னு சொல்லிருக்கேன். m equal to 3 which means maximum நமக்கு வந்து keys வந்து m-1 3-1 அதாவது 2 ஏன் அப்படினு சொன்னா இங்க கீயை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படினு சொன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் டேபிள்ல கீ வேல்யூ இருக்கணும் plus corresponding record pointer இருக்கணும். சோ நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ல. சோ இப்போ இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டீஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்றேன் அப்படினா insertion in B3 of order 4 ஓகேவா of order 4 ன்னு சொல்லியாச்சு. சோ order 4 னா நான் இங்க m equal to 4 ன்னு சொல்லிருக்கேன். நம்ம கீஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். சோ maximum number of keys வந்து m-1 that is 4-1 equal to 3. அதாவது இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 3 keys இருக்கலாம். ஒரு ட்ரீ பாயிண்டர்ல 3 keys இருக்கலாம். சரியா? சோ அதுதான் வந்து சொல்ல வர்றாங்க. ஏனா இங்க ஏன் m equal to 4 ஆர்டர் 4 ன்னு சொல்லியாச்சு. maximum number of keys வந்து 3 4-1 equal to 3. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். சோ இன்சர்ட் பண்ண போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு இன்சர்ட் வேல்யூ 6. சோ இப்போ இங்க வந்து keys வந்து நமக்கு வந்து 4-1 equal to 3 ங்கறனால தான் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். சோ 3 keys இது key 1 key 2 key 3 சரியா? சோ இன்சர்ட் 6 இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்சர்ட் 4 எப்பவுமே வந்து B3 ல வந்து நம்ம sorted data மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும். சோ 6 4 னா சோ 4 தான் வந்து ஸ்மாலர். சோ 4 6 அப்படினு சொல்லி இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல நான் இன்சர்ட் பண்றேன். அது டிசெண்டிங் ஆர்டரா கூட இருக்கலாம். இப்போ நான் இதல ஃபோக்கஸ் பண்றது அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? sorted ஆர்டர்னா அது அசெண்டிங்காவும் இருக்கலாம் டிசெண்டிங்காவும் இருக்கலாம். இப்போ இன்சர்ட் 20. சோ இன்சர்ட் 20. சோ இப்போ நான் 20 இன்சர்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ எனக்கு என்னது k equal to 3 சோ 3 கீ வேல்யூ நமக்கு வந்துருச்சு. ஒரு நோட்ல நமக்கு 3 கீ வேல்யூ நமக்கு வந்துருச்சு. சரியா? இப்போ வந்து எனக்கு இன்சர்ட் 8 இன்சர்ட் பண்ணனும் அடுத்து. சோ 8 இன்சர்ட் பண்ணா எனக்கு எப்போ வரும்? நான் எப்பவுமே B3 ல இன்சர்ட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம சார்ட்டட் ஆர்டர்ல எழுதி வச்சுக்கணும். சோ இப்போ நமக்கு வந்து இங்க வந்து 3 k equal to 3 அதாவது கண்டிஷன் வந்து satisfy ஆச்சு அப்படினு சொல்லிட்டு நம்ம விட்டுற கூடாது. அடுத்த வேல்யூ நமக்கு 8. அத வந்து ஸ்ப்ளிட் பண்ணனும் நாம. ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்க 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து புதுசா ஆரம்பிக்கணும்னு சொல்லி கிடையாது. என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா அந்த 8 வந்து நம்ம ஆர்டர் பண்ணி போட்டுக்கணும். Here m equal to 3 so not possible. m equal to 3 வந்து number of keys equal to 3 so not possible. இப்போ நான் insert 8. சோ நான் இப்போ வந்து நம்ம இங்க என்ன ஆயிடுச்சு m equal to 3 முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா m equal to 4. இந்த கண்டிஷன் ஓகேவா? 4 keys வருது. 4 keys வந்து not allowed. maximum நமக்கு எவ்வளவு allowed? 3 keys தான் allowed. சோ இங்க வந்து ஆனா நமக்கு வந்து 4 keys வந்துருச்சு. சோ 4 keys வந்தோனே இந்த 8 இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணனும். ஏன் அப்படினு சொன்னா இங்க sorted orderல இன்சர்ட் பண்றோம். சோ find out the middle element. சோ middle element வந்து நம்ம 6 ஐயும் எடுத்துக்கலாம் இல்லனா 8 ஐயும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ சப்போஸ் நான் middle element 6 சூஸ் பண்ணேன்னு வைங்களேன். 6 சூஸ் பண்றேன் அப்படினு சொன்னா 6 வந்து என்ன பண்ணனும் அப்படினா நான் 6 வந்து நான் மேலே கொண்டு போறேன். சோ திருப்பி அதுக்கு 3 keys வச்சிருக்கேன். சோ இது key 1 key 2 key 3. சோ நம்மளோட கான்செப்ட் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து less than values இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து greater than values இருக்கணும். greater than values. So 6 க்கு left hand side நமக்கு 4
ரைட் ஹேண்ட் சைடு வந்து 820. ஸோ இங்கே வந்து கீ 1 ஒரு நோடில் மேக்ஸிமம் 3 கீஸ் அலோடு இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே கீ 1 கீ 2 கீ 3. இப்போ இதை நான் இது வந்து மிடில் எலிமெண்ட் 6 வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது வந்து லெஃப்ட் பயாஸ்ட்னு சொல்லி லெஃப்ட் சைடு போகும்னு சொல்லி சொல்கிறாங்க. லெஃப்ட் பயாஸ்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் நான் வந்து இப்போ மிடில் எலிமெண்ட்டை வந்து இப்போ 8 நான் சூஸ் பண்ணுறேன். 8 ஏன் சூஸ் பண்ணுறேன்னா இப்போ இங்கே 8 சப்போஸ் இங்கே மிடில் எலிமெண்ட் 8 இருக்குல்ல. ஸோ நான் மிடில் எலிமெண்ட் சப்போஸ் நான் 8 சூஸ் பண்ணேன்னா 8 மேலே போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 4 6 இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 20 இருக்கும். ஸோ இது வந்து ரைட் பயாஸ்ட். சரியா? இப்போ வந்து டு இன்சர்ட் 2. இப்போ இன்சர்ட் 2ங்கிற பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு லெஸ் தேன் வேல்யூஸ் பண்ணணும். ஸோ 2 4. ஸோ 2 4. ஸோ அடுத்தது வந்து 820. ஸோ நம்ம இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணி மிடில் எலிமெண்ட் 6ன்னு நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன். இப்போ இதை காட்டினது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டினது. இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் மிடில் எலிமெண்ட் வந்து மிடில் எலிமெண்ட் 6ன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி இந்த பேட்டர்னை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? எப்படினாலும் நம்ம பண்ணலாம். எது பண்ணலாம்? ஸோ இன்சர்ட் 2. ஸோ 2 இப்போ 6க்கு லெஸ் தானாக இருக்குது 2. ஸோ 2வை நான் இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே 2 வந்து சார்ட்டட் ஆர்டரில் போட்டாச்சு. அடுத்தது வந்து 16. எனக்கு 16 இன்சர்ட் பண்ணும். 16 இங்கே 6 இருக்குது. 16 வந்து 6ஓட கிரேட்டர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு தான் நான் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஏற்கனவே 820 இருக்குது. ஸோ சார்ட் ஆர்டர் பண்ணும்போது 16 வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து என்னது 3 கீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது டு இன்சர்ட் 3. ஸோ இங்கே இன்சர்ட் 2 4 இருந்தது. 3 இங்கே இன்சர்ட் பண்ணியாச்சு. 3 இஸ் லெஸ் தேன் 6. அதனால நமக்கு வந்து அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் டு இன்சர்ட் 11. ஸோ 11 இப்போ நம்ம வந்து 8 16 20 நமக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் 11 நான் கொண்டு வந்துட்டேன். எப்போயுமே நம்ம அதை சார்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்போயுமே இன்சர்ஷன் வந்து இட் வில் பி இன்சர்ட்டட் இன் லீஃப் நோட்னு ஒவ்வொரு ஸ்லைட்லையும் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்சர்ஷன் எப்போயுமே வந்து லீஃப் நோடில் தான் நடக்கும். இங்கே நடக்காது. இங்கே நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது 11. ஏன்னா இது வந்து நமக்கு என்னதாயிரும்? இது வந்து நமக்கு வந்து இப்போ ரூட் நோடுன்னு சொல்லிடுவோம். இங்கே இன்சர்ஷன் நாட் பாசிபிள். எப்போயுமே இன்சர்ஷன் வந்து லீஃப் நோடில் தான் பாசிபிள், எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ 16 நான் போட்டேன். பட் இது கரெக்டான ப்ரொசீஜராக கிடையாது. எனக்கு இது கரெக்ட் இன்சர்ட் 11 போட்டேன். 11 போட்டாச்சு. பட் ஆனால் எனக்கு இது ப்ராப்பராக இல்லை. எனக்கு வந்து ஒரு நோடில் மேக்ஸிமம் 3 கீஸ் தான் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த 11 நான் மேலே கொண்டு போகணும். ஸோ நான் மேலே கொண்டு போயிட்டேன். மிடில் எலிமெண்ட் என்ன 8 11 அல்லது 16 நான் சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சம்முக்கு எப்போயுமே வந்து செகண்ட் எலிமெண்ட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அங்கே வந்து 6 சூஸ் பண்ணனால நான் இப்போ 11 சூஸ் பண்ணேன். ஸோ 11 வந்து இப்போ மேலே போயிடும். 11 மேலே போயிடுச்சுன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது 8 இங்கே வரும். ஏன் 8 11க்கு மேலே போடல? 6க்கு கிரேட்டர் தான் 8. ஸோ இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி 11க்கு கிரேட்டர் நமக்கு என்ன இருக்குது? 16 20. ஸோ அதனால் இப்படி வந்திருக்கு. ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு நோடுக்கும் 3 கீ வேல்யூஸ் அலோவ் பண்ணுற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். சரியா? அடுத்தது 13. ஸோ 13 நான் இங்கே எழுத முடியுமா? நான் இங்கே 3 கீ இருக்குது. எனக்கு இங்கேயே நான் பார்த்துட்டேன். எனக்கு 11க்கு அப்புறம் நான் 13 இப்போ இதாக இருக்குது. இங்கே நான் சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. எப்போயுமே இன்சர்ஷன் வந்து லீஃப் நோடில் தான் வரணும். ஸோ கீழே எங்கே 13 இன்சர்ட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ 11க்கு மேலே இருக்குது. ஸோ 11க்கு மேலே இருக்குன்னா 13 16 ஏற்கனவே 16 20 இருக்குது. இதை நான் சார்ட் பண்ணுறதுனால இங்கே 13 போட்டுட்டேன். அடுத்தது டு இன்சர்ட் 5. இப்போ இன்சர்ட் 5 நான் இங்கே போட்டுற முடியுமா? எனக்கு 5 இங்கே இருக்குது. எது எங்கேன்னு பார்க்கணும். 6 கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போடணும். ஸோ நான் 5 போட்டாச்சு. பட் இது கரெக்டான ப்ரொசீஜராக கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மேக்ஸிமம் 3 கீஸ் தான் அலோட். ஸோ இதில் நான் வந்து மிடில் எலிமெண்ட்டை மேலே ஏற்றணும்.
மிடில் எலிமெண்ட் எனக்கு என்ன இங்கே அது 3. ஸோ நான் 3ஐ வந்து நான் மேலே கொண்டு போகிறேன். ஸோ நான் 3ஐ வந்து மேலே கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3க்கு கம்மியாக 2 வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 5 வந்து 3க்கு பெரிய வேல்யூஸ், 3க்கு கிரேட்டர், 3க்கு அப்புறம் தான் 4 வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் 4 5. 6க்கு கிரேட்டர் தான் நமக்கு 8, 11க்கு கிரேட்டர் தான் நமக்கு வந்து 13 16 20. இதில் எந்த சேஞ்சும் நமக்கு வராது. 13 16 20 6 8. ஸோ இங்கே வந்து நமக்கு இருக்கிறதுனால 3 மேலே போனதுனால 3க்கு கம்மியாக 2, 3க்கு கிரேட்டராக நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 4 5 வரும். அடுத்தது இன்சர்ட் 15. ஸோ நமக்கு வந்து 15ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே இன்சர்ஷன் வந்து லீஃப் நோடு தான், 11க்கு கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். 15ஐ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். 15 வந்துருச்சு. பட் இது தப்பு. ஸோ இங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மிடில் எலிமெண்ட் சூஸ் பண்ணணும். மிடில் எலிமெண்ட் வந்து இங்கே 15. ஸோ 15ஐ நான் மேலே கொண்டு போகலாம். ஸோ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 15ஐ மேலே கொண்டு போகணும். பட் ஆனால் இங்கே வந்து நான் 15ஐ மேலே கொண்டு போனால் எனக்கு இங்கே வரும். அகெயின் எனக்கு இங்கே 4 வேல்யூஸ் அலோட் கிடையாது. ஸோ இதில் எனக்கு மிடில் எலிமெண்ட் என்ன 6. ஸோ 6ஐ நான் மேலே கொண்டு போயிட்டு ஸோ 6ஐ நான் என்ன பண்ணுவேன், 6க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு வந்து 3 வரும். 3க்கு இந்த சைடு நமக்கு வந்து என்ன வரும் 2 4 5. எனக்கு பிரச்சனை கிடையாது. 6க்கு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 11 15 வரும். 6க்கு ரைட் ஹேண்ட் சைடு ஏன் 11 15? நீங்கள் தான் சொன்னீங்க மேம் எனக்கு இன்சர்ஷன் வந்து லீஃப் நோடில் தான் பண்ணோம், அப்புறம் ஏன் இங்கே 15 இன்டர்னல் நோடில் வந்ததுன்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் 15 வந்து என்ன ஆகுது, 15 இங்கே வருது. ஸோ நான் வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணும்போது 6 மேலே போயிடுது. ஸோ என்ன ஆகுது, ஏன் 15 மேலே வருது, 15 தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே பாசிபிள் இல்லை. 15 வந்து மிடில் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால அது மேலே வருது. சரியா, அதனால தான் இது மேலே வந்தது. இல்லைனா இது வந்து எப்பயுமே இன்சர்ஷன் வந்து லீஃப் நோடு தான். 15 ஃபஸ்ட்டு நம்ம லீஃப் நோடில் பார்த்தோம். லீஃப் நோடில் நமக்கு வந்து கண்டிஷன் வைலேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம மேலே கொண்டு வந்தோம் ரூட் நோடில் பார்த்தீங்கன்னா அப்பையும் அது வந்து மிடில் எலிமெண்ட்டுங்கிற கண்டிஷனை வந்து வைலேட் பண்ணிச்சு. ஸோ அங்கேயும் நம்ம மிடில் எலிமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். ஸோ மிடில் எலிமெண்ட் சூஸ் பண்ணும்போது நம்ம என்னாச்சு, இங்கே 15. ஸோ இங்கே 6ங்கிற இதை சூஸ் பண்ணும்போது 6க்கு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 11 15 வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 வரும். ஸோ இங்கே கீழே எந்த சேஞ்சும் நமக்கு இருக்காது. அடுத்தது ஸோ 11க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூஸை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு தனி நோடுக்கு மேக்ஸிமம் நம்ம 3 கீஸ் அலோவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 11க்கு கிரேட்டராக இருக்கிறது வந்து 13. ஸோ 13 கிரேட்டராக இருக்கிறது இங்கே 3 கீஸ் அலோட். அதே மாதிரி 15க்கு கிரேட்டராக இருக்கிறது வந்து 16 20. அதனால் இப்படி போட்டிருக்கோம் நம்ம. சரியா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கடைசியாக டு இன்சர்ட் 9 எப்போயுமே இன்சர்ட் எங்கே பண்ணோம், இன்சர்ஷன் லீஃப் நோடில் தான். ஸோ நான் கீழே பார்க்குறேன் லீஃப் நோட் 9 எதோட பெருசு, நம்ம 3யோட பெருசு. ஸோ 9 வந்து எனக்கு எங்கே வரணும், 3யோட பெருசு. ஓகே ஃபைன். பட் ஆனால் எனக்கு வந்து 9 வந்து 11ஓட சின்னது. ஸோ 8 9 நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா, ஸோ இங்கே நம்ம போட்டாச்சு. சரியா, ஸோ இந்த வீடியோவில் B-tree இன்சர்ஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து B+Tனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதை எப்படி இன்சர்ஷன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, B-treeயும் B+Tயும் தான் நமக்கு இண்டெக்ஸில் வந்து மல்டி லெவல் இண்டெக்ஸிங் கான்செப்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரியா, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம B+Tree இன்சர்ஷன் பற்றி பார்க்கலாம். Thank you.